கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மளை எப்பொழுதும் பாதுகாக்கிறார், நம்மை காண்கிறார், நம்மை நேசிக்கிறார். அவர் கைவிட தேவன் அல்ல. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று அன்பாக சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களை, ஏன் அழுகிறீர்கள்? ஏன் உங்களுக்குள்ளே கவலைப்படுகிறீர்கள்? நாளைக்கு என்ன வேண்டும், அடுத்த நாள் என்ன நடக்கும் என்பதை குறித்து கலங்க வேண்டாம். நான் உன்னை கூட இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்கிட்ட உண்மையாலுமே ஒப்பு கொடுங்களேன். உங்கள் கவலைகள், உங்கள் விண்ணப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட என்னிடத்துல தெரிவிங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் அவர் அழகாய், நேர்த்தியாய், செவையாய் செய்து முடிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதுவரைக்கும் பார்க்குறேன், அவர் எவ்வளவோ அழகாய் ஒவ்வொரு காரியமும் நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா? நான் அதை ருசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்களேன். இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, என் கூட இருங்க. எது நீங்கள் நான் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் செய்து பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்யுங்களேன். அவர் அழகாக வாய்க்க செய்வார். உங்களுக்கு அது ஒரு வேறு விதமாக உங்களுக்கு தப்பாக முடியும்னா அதை தடுத்து நிறுத்துவார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை குறித்து கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சரிங்களா? தேங்க்யூ.